إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோர், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உக்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, புனித ஜும்மாவுடைய தினத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவினுடைய மாளிகையில் குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்வாக்களில் தக்வாவை சொல்லுகிற, வலியுறுத்துகிற வசனங்களை ஓதாமல் ஃபத்வாவை ஆரம்பம் செய்ய மாட்டார்கள். தக்வா என்பது உள்ளத்தில் இருக்கிற ஒரு பிரகாசமாகும். அது ஒரு மனிதனை மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றவும், ஹராமான விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து வாழவும் ஒரு பக்குவத்தை, ஒரு இறையச்சத்தை வழங்கிக் கொண்டிருக்கும். அந்த தக்குவாவை உள்ளத்திலே நாம் ஆழமாக வேறொன்று செய்ய வேண்டும் என்ற ஞாபகம் ஊட்டலுடன் என்னுடைய பதுவாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் வாழ்கிற இந்த உலகம் நிறைய சவால்களையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் மனிதனை அவனுடைய வாழ்வின் நோக்கத்திலிருந்து திசை திருப்புகின்ற, அவனை ஏமாற்றுகின்ற அம்சங்களையும் நிறையவே கொண்ட ஒரு உலகிலே நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் தன்னுடைய வாழ்வின் லட்சியம் என்ன? நான் இந்த உலக வாழ்வில் ஏன் பிறந்தேன்? ஏன் வாழ்கிறேன்? நான் என்ன செய்ய வேண்டும்? என் மீதுள்ள பொறுப்புகள் என்ன? கடமைகள் என்ன? உண்மையான வாழ்க்கை என்ன? அதன் அர்த்தம் என்ன? இவற்றையெல்லாம் புரியாமல் தடுமாறுகிற ஒரு உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் சில முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். நிகழும் சம்பவங்களை முன்கூட்டியே அறிவித்தார்கள். ஏன் அப்படி செய்தார்கள் என்றால், இந்த சமுதாயம் அதை கவனத்தில் கொண்டு தாம் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முன்னறிவிப்புகளை செய்தார்கள். அப்படி செய்த அந்த முன்னறிவிப்புகளில் ஒரு பகுதிதான்
ஹதீஸ் கிரந்தங்களில் கிதாபுல் ஃபிதன், ஃபிதன் குழப்பங்கள் என்கிற ஒரு பகுதி இருக்கும். பெரும்பாலான ஹதீஸ் கிரந்தங்களில் அந்த பகுதி இருக்கும். அதில் என்ன குறிப்பிடப்படும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர இருக்கிற ஒரு மனிதனுடைய ஈமானை குழப்புகிற, அவன் வாழ்வை திசை திருப்புகிற அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை எதுவோ அதிலிருந்து அவனை திசை மாறச் செய்கிற, தடம் புரள வைக்கிற ஏராளமான சம்பவங்களை, குழப்பங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அப்படி சொல்கிற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அருமையான, ஒரு ஆழமான ஒரு முன்னறிவிப்பு, நாம் இப்போது வாழ்கிற இந்த காலத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுகிற ஒரு முன்னறிவிப்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, நீங்கள் சந்திக்க இருக்கிற ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துல எப்படி அந்த குழப்பங்கள் ஒரு மனிதனை குழப்பும் என்றால், அவனை வழிதவற செய்யும் என்றால், அவன் காலையில் தூய இஸ்லாத்தில் ஈமானில் இருப்பான். வயும்சி காஃபிரன், அவன் மாலையாகிற போது குஃப்ரில் இருப்பான். மாலையில் இஸ்லாத்தில் இருப்பான், ஈமானில் இருப்பான். அதிகாலையில் எழுகிற போதும் அந்த ஈமானை, இஸ்லாத்தை பறிகொடுத்து விடுவான். அப்படியான காலமும் வரும். அது எப்படி கூடிக்கொண்டு போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதாரணத்தை சொல்லும் போது சொன்னார்கள், எப்படி சூரியன் மறைந்தவுடன் இந்த பூமியில் இருள் இந்த பூமியை மூடிக்கொள்ள ஆரம்பிக்கும். இரவு செல்ல செல்ல அந்த இரவு இருள் கூடிக்கொண்டு போகும். ஒரு 12-1 மணியானவுடன் காரிருளாக இருள் முழுமையாக மூடிக்கொண்டிருக்கும். எப்படி இரவு செல்ல செல்ல இருள் கூடிக்கொண்டு போகுமோ, அதே போலதான் நீங்கள் காலம் செல்ல செல்ல உங்களை குழப்புகிற ஃபித்னாக்கள் கூடிக்கொண்டே போகும். அப்படி என்றால் குறையாது, ஈமானுக்கு சாதகமான சூழல் இருக்காது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த உம்மத்துக்கு ஒரு அருமையான உபதேசத்தை, எச்சரிக்கை செய்தார். அந்த காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தடுமாறுகிறோம். எமது இளம் தலைமுறையினர் திசை மாற பார்க்கிறார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் சில உண்மைகளை சொல்கிற போது, உணர்த்துகிற போது, சில வசனங்களை பார்த்தால் எனக்கு நன்றி உள்ள அடியார்கள் அதிகமா சொற்பமா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிற போது, வகலீலுன் மின் இபாதியஷ் ஷகூர், எனக்கு நன்றி உள்ள அடியார்கள் சொற்பமானவர்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சொற்பமானவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்கிறார். ஷகூர், நன்றி உள்ளவர்கள். நன்றி உள்ளவர்கள் என்றால் 2 விதமான நன்றி இருக்கிறது. ஒன்று, குர்ஆன் சொல்லுகிற நன்றி, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது, அவனுக்கு இணை வைக்காதது. இதுதான் நன்றி உணர்வுல. ஒரு அடியான் ரப்புக்கு செய்கிற நன்றி கடன்ல ஆக உயர்ந்த இடத்தில் இருப்பது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அவனுக்கு இணை வைக்காதிருப்பது. எனவே நீங்கள் திருமறை அல் குர்ஆனை படிக்கிற போது நன்றி உள்ளவர்களாக இருங்கள்.
என்று வந்தால் முதலாவது ஒரு அடியாருடைய உள்ளத்தில் வர வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கே என் வணக்கத்தை செலுத்த வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. அதுதான் முதலாவது நன்றி கடனாகும். திருமறை அல் குர்ஆனில் 2 விதமான கடமைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கடமைகளை பட்டியலிட்டால் என் மீது உண்டான கடமைகளை பட்டியலிட்டால் முதலாம் 2ஆம் கடமை எது என்று குர்ஆன் வசனத்துக்குள் நீங்கள் பார்த்தால், முதலாவது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அது என்ன? அதுதான் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது, அவனுக்கு இணை வைக்காதிருப்பது. 2வது கடமை, திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற 2வது கடமை, பெற்றோர்களை மதித்தல், அவர்களுக்கு உபகாரம் செய்தல், அவர்களை கைவிடாது புறக்கணிக்காதிருத்தல். முதலாவது கடமை படைத்தவனுக்கு, 2வது கடமை என்னை இந்த உலகில் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்கள். ஒரு குர்ஆனையும் படித்தால் முதலாம் 2ஆம் கடமை இதுவாகத்தான் இருக்கும். இந்த 2ஐயும் திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற போது, உதாரணமாக அனிஷ்குர்லி வலிவாலிதை, அல்லாஹ் அவனையும் பெற்றோர்களையும் சேர்த்துத்தான் சொல்லியிருக்கிறார். எனக்கு நன்றி உள்ளவனாக இரு, அடுத்து பெற்றோர்களுக்கு பெற்றவர்களுக்கு நன்றி உள்ளவனாக இரு. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பது என்றால் அர்த்தம் என்ன? அவனையே வணங்குவது, அவனுக்கு இணை வைக்காதிருப்பது. பெற்றோர்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், பொறுப்புகளை நிறைவேற்றுவது. இந்த 2 தான் முக்கியமான கடமை, பொறுப்பாகும். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே அப்படி நிறைவேற்றுபவர்கள் சொற்பமானவர்களே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனில் நமக்கு சொல்லுவதை பார்க்கலாம். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹ், அதிகமானவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள், நம்புகிறார்கள். இல்லா வஹும் முஷ்ரிகூன், ஆனால் ஷிர்கிலிருந்து முழுமையாக அவர்களால் விடுபட முடியவில்லை. ஷிர்க் கலந்தவர்களாகவே உலகில் நிறைய பேர் அல்லாஹ்வை நம்பி வாழ்கிறார்கள். இதுவும் அல்லாஹ் தஆலா சொற்ப பேர் தான் தூய கலிமாவுடன் இருப்பதாக திருமறை அல் குர்ஆனில் சொல்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்கிற போது, வமா ஆமன மஅஹு இல்லா கலீல், அந்த நூஹை நம்பியவர்களும் கொஞ்சம் பேர் தான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, அதிகமான மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கின்றனர். நன்றி கெட்டது என்பதும் 2 விதமான நன்றி கெட்ட பண்பு இருக்கிறது. முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவராக இருக்கிறது, 2வது மனிதர்களுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறது. இப்படித்தான் அதிகமானவர்கள் உலகில் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் தன்னை திருத்த முற்படவில்லை என்றது, அவன் தன்னை சுத்தப்படுத்த முற்படவில்லை என்றால், முயற்சிக்கவில்லை என்றால், இந்த உலகத்தில் அவன் அர்த்தமற்ற வாழ்வை வாழ்வான். என்று உள்ளத்தை ஈமானாலும் இறையச்சத்தாலும் இறை நினைவாலும் நிரப்பிக் கொண்டு அதன் வெளிப்பாடாக செயல்களில் அழகான செயல்களை செய்து கொண்டு வாழ முயற்சிப்பவர்கள் சொற்பமாட்டார்கள். அநேகம் பேர் தடம் புரண்டு விடுகிறார். காரணம், இந்த ஃபித்னாக்கள், அவர்களை சூழ இருக்கிற இந்த ஃபித்னாக்கள் ஏதாவது அதற்கு முன்னால் அவர்களால் போட்டி போட்டு அதை முந்திக் கொண்டு அதை முறியடித்து செல்ல முடியாமல் தடுமாறுகிற ஒரு சூழல் என்று இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
ஆகவேதான் அன்புக்குரியவர்களை அல்லாஹ்வின் அடியார்களே, அதிகமாக உள்ளத்தின் சொந்தக்காரன் யாரோ அவனிடம் நாம் அதிகம் துவா கேட்கிறோம். அந்த துவாக்கள்ல மிகவும் அருமையான துவாக்களை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்த கேட்டு வந்த துவாக்களை கொண்டுதான், மற்றவர்களுக்கும் வலியுறுத்திய துவாக்களை கொண்டுதான் அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என் நஃப்ஸ், இதுதான் என்னை ஆட்டி படைக்கக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, இது சொல்வதை தான் நான் கேட்கிறேன். ஆகவே இந்த நஃப்ஸுக்கு அதை கட்டுப்படுத்த என்ன தக்வா வேண்டுமோ, நஃப்ஸை கட்டுப்படுத்துவதென்றால் தக்வா வேண்டும். தக்வா என்கிற பிரகாசம் வேண்டும். எனவே யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு நீ என்ன தக்வா வேண்டுமோ அதை தருவாயாக, அதை தந்து விடு. கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு முன்னால் எத்தனையோ தேவைகளை முறையிடுகிறோமே. என்னுடைய நஃப்ஸ் கடுமாறாமல் இருக்கு. அந்த நஃப்ஸின் சொந்தக்காரன், அந்த நஃப்ஸை படைத்தவன், தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன், அதை திருத்துவதற்கு முடியுமானவன், அவனிடம் எமது இந்த நஃப்ஸை அல்லாஹ் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், என்ன தக்வா அதற்கு வேண்டுமோ அதை தந்து விடு என்று அல்லாஹ்விடம் கேட்கிறோமா? அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறோம். எனவேதான் இது அருமையான துவா. நஃப்ஸை படைத்தவனே நீயே அதை தக்வா வைத்தார், வஸக்கிஹா, அதை தூய்மைப்படுத்து. அந்த கைரு மன் ஸக்காஹா, நீதான் அந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதில் வல்லவன், சிறந்தவன், ஆற்றல் உள்ளவன் என்ற அருமையான அந்த துவாவை நாம் அதிகம் கேட்க வேண்டும். மனிதன் என்று என்ன அமலை செய்தாலும் அதை அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து, மறுமையின் சுவனத்தை, சுவன அந்தஸ்தை எதிர்பார்த்து செய்வதென்பது இன்று அடியோடு இல்லாமல் பேருக்கும் புகழுக்கும் செய்கின்ற ஒரு நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்று யாரை பார்த்தாலும் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிற, நான் யார் என்று தன்னை காட்டிக் கொள்கிற, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, தன்னைத்தான் அளவு கடந்து புகழ்கிற, தன்னை பற்றி அவர் போட்டுக் கொள்கிற ஒரு வட்டம். நான் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், என்ன அந்தஸ்து பதவி உள்ளவன், என்ன மரியாதை கௌரவத்துக்குரியவன் என்று ஒருவன் தனக்கு போட்டுக் கொள்கிறான். அப்படி தன்னை அறிமுகம் செய்வதிலும், தன்னை யாரென்று அறிமுகப்படுத்துவதிலும், அதை பற்றி எழுதுவதிலும் அதிகமான ஒரு கவனம் இன்று இருப்பதை பார்க்கிறோம். அது ஒரு நோயாக மாறி வருவதை பார்க்கிறோம். எதை எடுத்தாலும் யோகாயுத அடிப்படையில் சிந்திக்கிற நிலை மாறி வருவதை பார்க்கிறோம். மார்க்கத்திற்கு, சமூகத்திற்கு முன்வந்து சில பணிகளை, தியாகங்களை செய்வதற்கு சொந்தமானவர்கள் தான் என்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு லாபம் இருக்குமா, இதை செய்தால் ஏதாவது ஒரு லாபம் இருக்குமா என்று நினைத்தே செய்கின்ற ஒரு நிலை இருப்பதை இன்று அதிகமான நபர்களிடம் காணக்கூடியதாக இருக்கு. தொழிலை எடுத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு காலம் வரும் ஒரு மனிதன் எதிலிருந்து பொருளீட்டினான், எதிலிருந்து சம்பாதித்தான் என்று பொருட்படுத்தவே மாட்டான். அது ஹலாலா ஹராமா என்று பார்க்கவே மாட்டான். தன்னுடைய கரத்தில் வந்து விட்டால், எடுத்து விட்டால் அது என்னுடைய பொருளாதாரம் தான் என்று நினைத்து வியாபாரம் செய்கிற ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எல்லோரும் என்னை படைத்தவன் இருக்கிறார், அவனுக்கு நெருக்கமாக நான் இருந்தால் என்னை கைவிட மாட்டான், யா அல்லாஹ் என்னுடைய தொழிலில் நீ பரக்கத் செய், யா அல்லாஹ் ஹராம் இல்லாமல் ஹலால் மூலம் எனக்கு ரிஸ்க் தா, ஹலாலான வழியை தேட எனக்கு வழிகளை திறந்துதா. நீ அல்-குர்ஆனில் சொல்லியிருக்கிறாயே, என் வழியில் நீங்கள் முயற்சித்தால் நான் பல வழிகளை திறந்து தருவேன், அப்படி நீ சொல்லியிருக்கிறாய் என்று யாரும் சிந்திக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. மற்றவர்களை பார்த்தே வாழுகிற ஒரு நிலை, ஒப்பீடு செய்வது. ஒவ்வொருவருக்கும் கடந்து கொண்டால் இன்னொருவர் அவர் அடைந்து அவர் பொருளாதாரத்தில உலக பாக்கியங்களில் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை நான் அடைய வேண்டும். மற்றவர்களை பார்த்தே அதற்காகவே தன்னுடைய முழு வாழ்க்கையை அதை அடைவதற்காகவே வாழ்ந்து முடிக்கிற ஒரு நிலை இருப்பதை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்ப தனக்கு இருக்கிற நியாமத், தனக்கு இருக்கிற அருள் பாக்கியங்களை எப்போது உணர்வான். நிறைய பேர் இன்னும் அல்லாஹ் அவங்களுக்கு செய்த நியாமத்துக்கள் பாக்கியங்களை இன்னும் கண்டுகொள்ளவில்லை. அதை நினைத்து ஒரு நாளேனும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவில்லை. அப்படி அவர்களுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் சென்றுவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொன்னார்களே, அது என்ன வாழ்க்கை தத்துவம்? நீங்கள் உங்களுக்கு மேலுள்ள மேல்நிலையில் இருப்பவர்கள், மேல் அந்தஸ்தில் உள்ளவர்களை பார்த்து கை சேரப்பட வேண்டாம். முயற்சிக்கலாம், என்னுடைய பதவி உயர்வு வேண்டும், நான் தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும், அவர் அந்த கட்டத்துக்கு சென்றிருக்கிறார், நானும் செல்ல வேண்டும். முயற்சிக்கலாமா? முயற்சிக்கலாம். ஆசைப்படலாமா? ஆசைப்படலாம். ஆனால் பொறாமைப்படக்கூடாது. அந்த போட்டித்தன்மை, அந்த முயற்சி, தன்னுடைய நியாமத்துக்கள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அருள் பாக்கியங்களை கண்டுகொள்ளாத அளவுக்கு என்னை இட்டு செல்லக்கூடாது என்று முயற்சி போட்டியாக மாறி, போட்டி பொறாமையாக மாறி என்று மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சியங்கள் மற்றவரை பார்த்து அவருடைய அந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டே, தனக்கு ஒன்றுமில்லை, தன் கையில் எதுவும் இல்லை, தனக்கு எந்த பாக்கியமும் இல்லை, அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்றெல்லாம் நினைக்கிற மக்கள் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள். ஆரோக்கியத்துல, பொருளாதாரத்துல, பதவியில சில நேரம் நமது மனசுதானே ஒரு பொறாமை உணர்வை மற்றவரை பார்த்து கொண்டு வரும். நாம் எல்லோரும் மனிதர்கள். ஈமானிய பிரகாசம் உள்ளவர்கள் அதை கட்டுப்படுத்துவார். இல்லை, என்னை விட இந்த மனிதன், என்னை விட எத்தனையோ மனிதர்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா என்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவன் நாடினால், நான் ஆசைப்படுவதில் எனக்கு நன்மை இருந்தால் நிச்சயம் அந்த நிலைக்கு என்னை ஒரு நாள் கொண்டு போவான் என்ற எண்ணத்துடன் வாழ வேண்டும். உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், அதை பார்த்து பார்த்தே கை செய்தப்பட வேண்டாம். என்ன நடக்கும்? அது உங்களுக்கு அல்லாஹ் செய்த பாக்கியங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் அது உங்களை ஏமாற்றிவிடும். இந்த அருமையான வாழ்க்கை தத்துவத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும், குறிப்பாக இந்த காலகட்டத்தில். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பார்த்து பார்த்துதான் குறிப்பாக பெண்களால் இந்த ஆசைகளுக்கு பின்னால் சென்று சென்று கடனாளியாகி வாழ்க்கையில் சிரமப்படுகிற ஏராளமான ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது மாத்திரமல்ல,
என்ற இதைவிட ஒரு பிரச்சனை உருவாகிறது. என்று உழைப்பதற்கு இலகுவான வழி கொண்டிருக்கிறது. ஆசைகளை அடைந்து கொள்ள, நிறைவேற்றிக் கொள்ள, லட்சியங்களை அடைந்து கொள்ள, இலகுவான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள, அதுதான் நம் நாட்டில் இப்போது பரவலாக பேசப்படுகின்றது போதைப் பொருள் வியாபாரம். இது இலகுவான வழி என்று அதிகமானவர்கள் பேசுகிறோமே. திடீர் பணக்காரர்கள், இன்னும் சிலர் சொல்கிறார்கள் பேருக்கு கடை, ஆனால் கடையால் வருகிற வருமானம் அல்ல. அந்த கடையால், அந்த தொழில் முயற்சியால் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது. இதற்கு பின்னால் இன்னொன்று இருக்கிறது என்று நல்லவர்களை கூட அப்படி பார்க்கிற ஒரு மோசமான காலகட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நல்ல முயற்சியில், ஹலாலான முயற்சியில் ஈடுபட்டு உழைத்து முன்னேறியவர்களை கூட சிலர்கள் பொறாமைத்தனமாக அவர் இப்படி உழைத்தவர்தான் என்று சந்தேகமாக பேசுகிற நிலைமை உருவாகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பேராசை, மார்க்க வழிகாட்டல், குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டல், இந்த உலக வாழ்வின் யதார்த்தத்தை குர்ஆன் சொல்கிற, மார்க்கம் சொல்கிற பிரகாரம் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் போதையை நிச்சயமாக இந்த உலக லட்சியங்களை, பாக்கியங்களை அடைய வேண்டும் என்று முஸ்லிம் மனிதர்கள், முஸ்லிம்கள் முன்வந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் மற்றவருடைய ஆரோக்கியத்தை பறித்து, அவனுடைய நிம்மதியை பறித்து, அவனுடைய ஈமானை பறித்து, அவனுடைய குடும்பத்தை நாசமாக்கி, அவனுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை அப்படியே புனிதோடி துளைத்து நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஈமான் உள்ளவர்களும் முடிவெடுத்திருக்கிறார். அப்படியான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான பேராசை போக்கும், உண்மையான வாழ்வின் யதார்த்தத்தை புரியாத, ஈமான் இழந்த இப்படியான உள்ளம் கொண்டோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை செய்தார். இஸ்லாத்தில் சில பாவங்கள் உள்ளது, சமூக விரோத செயல்கள் உள்ளது. அதுக்கு தண்டனை என்னவென்றால் அல்லாஹ் சபித்து விட்டார், அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் கடுமையாக விசாரிப்பான், தண்டிப்பான், நரக வேதனை உண்டு. இப்படி சில பாவங்களுக்கு சொல்லப்படும். சில பாவங்கள் அல்லாஹ் சபித்து விட்டார். சாபம் என்றால் என்ன? சாபம் என்றால் உலமாக்கள் சொல்ற வரைவிலக்கணம் அல்லாஹ்வின் அருள், அவனுடைய உதவி, அவனுடைய நேரடி பார்வை, இவற்றிலிருந்து ஒரு மனிதனை துரத்துவர், விரட்டுவர், முற்றாக அகற்றுவதுதான் சாபம் என்பது. கைவிடப்பட்டது, சபிக்கப்பட்டவர் என்றால் கைவிடப்பட்டவர். யாரால் கைவிடப்பட்டது? படைந்தவனால் கைவிடப்பட்டவர் தான் சாபமிடப்பட்டவர். அதற்கு மேல் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதில் அர்த்தமில்லை, நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பதில் அர்த்தமில்லை, வெற்றி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமதியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபான போதை இது பற்றி எச்சரிக்கிற போது அது சம்பந்தமான 10 பேரை, அதில் சம்பந்தப்படுகிற 10 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்டார்கள். இன்னும் இதே அறிவிப்பில் அல்லாஹ் சபித்து விட்டதாக சொன்னார்கள். 10 பேர், ஒரு பாவத்தோடு சம்பந்தப்படுகிற 10 பேர் சபிக்கப்பட்ட ஒரு பாவம் இருக்குமாக்கிறது. இது போதை, மதுபானம் மட்டும்தான். சொன்னார்களா? மதுபானத்தை பிழிந்தெடுப்பது, பழங்கள் இருந்து பிழிந்தெடுப்பது,
அதை குளித்தெடுக்குமாறு அவனை அந்த தொழிலில் ஈடுபடுத்தியவன், அருந்தியவன், அதை டெலிவரி பண்ணவன், கொண்டு போய் சேர்க்கிறவன், அதை கொண்டு வந்து தாண்டு கோல்ல ஓர்டர் பண்ணவன், அதை குடிக்க கொடுப்பவன், புகட்டுபவன். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த தொழிலை செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால், இந்த போதை, குறிப்பாக இப்போது இருக்கிற நவீன பெயர்களில் இந்த போதை இருக்கிறது. இது என்ன செய்யும் என்றால், ஒருவரை அதற்கு அடிமையாக்குவதற்கு எப்படியெல்லாம் தந்திரங்களை கையாண்டார்கள் என்று கேட்டால், அவருக்கு முதல்ல அவர்கள் நாக்கில அதை சற்று பூசி விற்கிறது. அவர் அதோட வீடு செல்வார், அதன் பிரதிபலன்களை உணர்வார். பிறகு இந்த கொடுத்த நபருக்கு கோல் பண்ணுவார். ஆனா அவர் ஆன்சர் பண்ண மாட்டார். இது உண்மையாக நடந்த சம்பவம். இதை செய்தவரோடு கூட இருந்தவர்கள் சொந்த சம்பவம். அவர் ஆன்சர் பண்ண மாட்டார். ஆனால் போதை இருக்கிறது, சில போதை, சில டேப்லெட்ஸ்கள், சில வகை போதைகள், அது சற்று ஒரு மனிதனுடைய நாவினால் மூளைக்கு அந்த சிக்னல் சென்று விட்டால் அதற்கு பின்னால் அவர்களால் அது இல்லாமல் வாழ முடியாது. அப்படி பயங்கரமான போதை வகைகள் உள்ளன. இவர் கோல் பண்றார். கோல் பண்ணி பண்ணி நூற்றுக்கணக்கான தடவைகள் கோல் பண்ணியும் ஆன்சர் பண்ண மாட்டார். கடைசி கட்டத்தில் ஆன்சர் பண்ணுவார். இவர் சொல்லுவாரு, அந்த நீ தந்தத்தை அவசரமா கொண்டு வர. அப்படியெல்லாம் எடுக்கையில் அவசரமாக இல்ல, அவசரமாக கொண்டு வர இல்ல. அதுக்கு வந்து ஒரு 75,000 ரூபாய் தேவைப்படும். 75 லட்சம் என்றாலும் தருகிறேன், கொண்டு வா. இப்படித்தான் மற்றவர்களை இந்த போதைக்குள் இழுக்கும் செயல், மாட்டி விடும் செயல் நடைபெறுகிறது. அதாவது வைத்தியர்கள் சொல்வது போல, அன்புக்குரிய சகோதரர்களை எல்லாருக்கும் கிடையாது, சில விடயங்கள் உள்ளது. இப்போது நாம் பசி வருகிறது, பசித்தால் உணவை தேடுகிறோம். பசித்தால், பசி வந்தால் எங்கே உணவு இருக்கிறது தேட ஆரம்பிப்போம். ஏன் தேடுகிறோம்? அல்லாஹ் அப்படி மூளையில் ஒரு சுரப்பி இருக்கிறது. எங்கு பசித்தால் அது எம்மை தூண்டும், உணவை தேடு. எனவே கடைக்கு ஓடுகிறோம், உணவை வாங்குகிறோம், சாப்பிடுகிறோம், பசியை போக்குகிறோம். இந்த தேடல், உணவை தேடல், இந்த தேடுகிற உணர்வு ஒரு சுரப்பியின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படுது. ஒரு மனிதன் நோன்புடன் ஒரு நாள் பசியோடு இருக்கிறான், அவனால் தாங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த போதைக்கு அடிமையானவர்களால் ஒரு நிமிடம் கூட தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த பசியை தேடுகிற, பசி வந்தால் உணவை தேடுகிற அந்த உணர்வு இருக்கிறது, அது போதைக்கு அடிமையானவர்களுக்கு 100 மடங்கு வேகமாக இருக்கு. எனவேதான் அவர்கள் மனைவியை விற்றாவது, குழந்தையை கொன்றாவது, சொத்து மத்துக்கள் எல்லாவற்றையும் விற்றாவது, அவர்கள் அதை அடைந்து கொள்ள முற்படுகிறார்களே. ஏன்? அது இருக்க முடியாது. அதன் தூண்டல், அதன் வேகம் பயங்கரம் அந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் மிக தெளிவாக கொண்டு கொள்ள வேண்டும். இப்படியானவற்றையும் அல்லாஹ்வை சந்திக்கிற நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறவர்கள் இப்படியான மோசமான தொழில்களையும் செய்து நிம்மதியாக இருக்க நினைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஈமானிய உள்ளங்களில் இருந்து தூரமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். அற்ப சொற்ப இலாபங்களுக்காக மறுமையை, மார்க்கத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான பாவங்களிலிருந்து தூரமாக வரக்கூடிய பக்குவத்தையும் ஈமானையும் தக்வாவையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين سلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته
ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பாவங்கள், மார்க்க விரோத செயல்கள், மார்க்க வழிகாட்டல்கள் புறக்கணிக்கப்பட்டு இந்த பாவங்கள் அதிகரித்தார். பிரச்சனைகள், குழப்பங்கள் பூமியில் உருவாகும். இந்த போதை வஸ்துக்கள் பாவனை காரணமாக இந்த சமூகத்தில் நடந்திருக்கிற நிறைய பிரச்சனைகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் அண்மையில எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பீட்டின் பிரகாரம் தற்கொலை முயற்சிகள் என்று சமூகத்திலே அதிகரித்துள்ளன. தற்கொலை முயற்சிகள் மட்டக்களப்பு மாவட்டம் தற்கொலை முயற்சியில் இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கு. முஸ்லிம் ஊர்ல, ஒரு முஸ்லிம் ஊர்ல 8 பெரியவர்கள், சிறியவர்கள், மாணவ மாணவிகள் உட்பட 8 பேர் தற்கொலை முயற்சிக்கு உள்வாக்கப்பட்டுள்ளார், முயற்சித்து பார்த்திருக்கிறார். இதற்கு பிரதானமான காரணங்கள் ஒன்று போதை வஸ்துக்களுக்கு அடிமையானது, பெற்றோர்கள் போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்தது, குடும்ப கட்டமைப்பு உடைந்தது, அவர்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலை. இப்படி பல காரணங்களால் இந்த பாவம், மோசமான பாவம் இஸ்லாமிய சமூகத்திற்குள் இப்போது பரவ ஆரம்பித்தது. நாம் எப்போது மார்க்க வரையறைக்குள் நிற்போமோ, மார்க்கம் வேண்டும் என்று நிற்போமோ, மார்க்கத்துக்குள் என்னை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டிருப்போமோ, அப்போது பாதுகாப்பாக இருப்போம். ஈமான் அமான் என்று சொல்லுவார். ஈமான் என்பது அமான், அது ஒரு காப்பு, அது ஒரு பாதுகாப்பு அரண். அந்த பாதுகாப்பு அரணுக்குள் என்னை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உயிர் இது எவ்வளவு பொறுமதியானது என்று அன்றைய வலியுறுத்தியிருக்கிறார். ஒவ்வொருவரும் விளக்க வேண்டும், உயிர் அமானிதம், அது நமக்கு சொந்தம் இல்லை, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமான. யாராவது அவசரப்பட்டு அந்த உயிரை மாய்த்துக் கொண்டால் அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் என் முடிவை விட அவன் முந்திக் கொண்டான், எனவே அவனுக்கு நரகம் தான் முடிவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை செய்த மனிதனை கொண்டு வந்து பள்ளிவாசலில் தொழுகைக்காக நிறுத்திய போது சொன்னார்கள், நீங்கள் உங்கள் சகோதரர்களுக்கு தொழுகை நடத்துங்கள், நான் தொலைக்க மாட்டேன் என்று விவாதித்தார். தற்கொலையாளிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க மறுத்தார். அது பெரும்பாலும் நாளை மறுமையில எதனால் ஒரு மனிதன் தன்னை தற்கொலை செய்தானோ அதனால் தன்னை வேதனைப்படுத்தி கொண்டுதான் நரகில் இருப்பான் என்று சொன்னார். எனவே இது பயங்கரமான ஒரு பாவமாகும். அந்த பாவத்தில் கிட்டு செல்லக்கூடிய சமூக விரோத செயல்களிலிருந்து ஒரு மூமின் மூச்சாக நாம் தூரமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து தருவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.